சனாதனம் என்றால் என்ன? முதல்ல நாங்கள் பிறப்பால் இது எங்களுக்கு உரிமையானது, அதனால் பிறப்பால் நான் இந்த கருவறைக்குள்ள இருப்பேன், என் தோப்பனார் இருப்பார், நான் இருப்பேன், என் மகன் இருப்பான், பேராண்டி இருப்பான், நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம். அப்போ இதை எடுத்துக்கொண்டு நான் ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு இருப்பேன், என் தகப்பனார் இருப்பார், நான் இருப்பேன், என் பேரன் இருப்பான், என் புள்ள இருப்பான்னு சொல்றது. ஆட்சியில பகிர்வு கேட்டால் நீங்கள் ஆன்டி இந்தியன், ஐயோ இவங்க இல்ல, நீங்கள் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது இருக்கு இல்லையா, அது சனாதனத்தின் உச்சம். அதாவதுங்க, திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அமைச்சரவையில் இடம் வேணும், எங்களுடைய தலைவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது உடனே திமுக கட்சிக்காரங்கெல்லாம் அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தர முடியாதுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. குறிப்பாக ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும்போது திமுக 2000 மத்தியில் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க, காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது திமுக வெற்றி பெற்ற இடம் 16 இடம் மட்டும்தான், 16 இடத்துல வெற்றி பெற்ற திமுக 8 அமைச்சரவையை கேட்டு வாங்கினாங்க, அதில் 4 கேபினெட் அமைச்சர் திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றாங்க. மத்தியில் திமுக அமைச்சரவையில் இடம்பெறுதில்ல, அதே போல் மாநிலத்தில் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கோம், ஏன் நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாதா, நாங்கள் துணை முதலமைச்சர் பதவி கேட்கக்கூடாதா என்று ஒரு கேள்வியை முன் வச்சாருங்க. உடனே அங்கிருந்து ராசா ஆதவ அர்ஜுனா அனுபவம் இல்லாமல் பேசுகிறாருங்க. திருமாவளவன் ஆதவ அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ராசா எச்சரிக்கிறாரு. தருமபுரி முன்னாள் எம்பி செந்தில்குமார் அவர்கள் 2026ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவோடு தான் கூட்டணியில் இருக்கும், 2029 பாராளுமன்ற தேர்தலையும் திமுகவோடு தான் கூட்டணி இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி, திமுகவுக்கு நாங்கள் சீட்டு ஒதுக்குவோம், ஆனால் அந்த சீட்டில் ஆதவ அர்ஜுனா போட்டியே போடக்கூடாதுன்னு மிரட்டுறாருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சீட்டு ஒதுக்குறது தான் திமுகவோட வேலை, யாரை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தான் முடிவு பண்ணணும். பத்திரிகையாளர் இந்த கேள்வியை முன்வைக்கும் போது நீங்கள் பாருங்க ஆதவ அர்ஜுனா நிற்க மாட்டாருங்க, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு கூத்து, துணை முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க, அமைச்சர் கொடுங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் தப்பு, நீங்கள் எப்படி கேட்பீங்க அப்படின்னு ஆத்திரப்பட்ட உடன்பிறப்புகள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்களே, எல்லாருமே வரவேற்கிறீங்களே, யாராச்சும் ஒருத்தர் எதிர்த்து பேசுனீங்களா? உதயநிதி யார் கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்ப்போமா? சினிமா தான் நடிப்பாருங்க, அவருக்கு அரசியலெல்லாம் வர விருப்பம் இல்லைங்க, சினிமா நடிப்பார் அவ்வளோதான், அவர் ஒரு நடிகருங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்தாங்க. 4 படம் நடித்தார். அடுத்து அரசியலுக்கு வர்றார் உதயநிதினு ஒரு செய்தி வந்தது. சரி வந்துட்டார், வந்த உடனே இளைஞர் அணி பொறுப்பை அப்படியே கொடுத்தாங்க, இளைஞர் அணி செயலாளர் உதயநிதினு சொன்னாங்க. சரி நாமளும் அப்படியா இளைஞர் அணி செயலாளரா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். அடுத்து என்னன்னா திடீர்னு எம்எல்ஏ நீங்கள் அடா பாவீங்களா, என்னடா வந்த உடனே இளைஞரணி செயலாளர் அடுத்து எம்எல்ஏவா அப்படின்னு நம்ம கேட்கும்போது எம்எல்ஏ கொடுத்துருக்குங்க பார்ப்போங்க அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆக்கிட்டாங்க, அதுவும் விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக்குனாங்க. விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக்கிட்டீங்க, எல்லா பணியும் நல்லபடியாக செஞ்சிட்டாருங்களா? விளையாட்டுத்துறை அப்படியே மேம்படுத்திட்டாருங்களா? கார் ரேசர் நடத்தினார், அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இந்த திமுக காரங்க பட்டியலிட்டிருக்காங்க. கார் ரேசை தவிர்த்து உதயநிதி ஸ்டாலின் என்னத்தங்க பண்ணார்? எதையும் பண்ணாத உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்போ துணை முதலமைச்சர் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? என்ன கொடுமை சரவணா, இதெல்லாம் என்ன கொடுமை? இதெல்லாம் பார்த்துட்டு ராவணன் அமைதியாக இருக்கக்கூடாது, திமுக காரங்களை தண்டிக்கணும். என்னையா இது ஆட்சி இது? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ துரைமுருகன் ஒருத்தர் இருக்கார் திமுகவில், கருணாநிதி பக்கத்திலே இருப்பார், அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கலாம்ல, அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடையாது. ஆனால் நேற்று உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி. சனாதானம் சனாதானம் எங்கே இருக்குது? திமுகவில் இருக்குது. இப்போ துரைமுருகன் கிட்ட செய்தியாளர்கள்லாம் போயிட்டு கேட்கணும், உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், உதயநிதி துணை முதல்வராக வந்தது உங்களுக்கு மகிழ்ச்சின்னு கேட்டு பாருங்களா. வெளியில் சொல்லுவார், எனக்கு உள்ளன்போடு மகிழ்ச்சி எனக்கு அப்படின்னு சொல்லுவார், ஆனால் உள்ளுக்குள்ளே வயிறு எரிவாருங்க. என்னடா இது கட்சி அப்படின்னு கேள்வி கேட்பாருங்க. சரி கனிமொழின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்களும் கருணாநிதியுடைய மகள் தானே,
அவங்கள அமைச்சராக்குனீங்களா? இல்லை துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்களா? கனிமொழியை விட சீனியரா உதயநிதி ஸ்டாலின்? இப்போ கனிமொழிக்கிட்ட போயிட்டு கேளுங்களா, பத்திரிகையாளர்கள்லாம் கேளுங்களா, உதயநிதி துணை முதலமைச்சரானது உங்களுக்கு விருப்பமானு கேளுங்களா? அது என்ன தங்க சொல்கிறது? விருப்பம் இருந்தால் எல்லாரும் எக்ஸ்தலத்தில் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள்னு செய்தி போட்டிருக்கணுமே. உதயநிதி தான் நேரில் போயிட்டு என்னை வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து கேட்குறாரு. அப்போ என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இது? கூட்டணி கட்சியினர் வந்து யாருமே கேட்டக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, அமைச்சரவையில் எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கோரிக்கை வைக்கக்கூடாது. கோரிக்கை வைத்தால் கூட கடுமையாக எதிர்ப்பார்கள் இந்த உடன்பிறப்புகள் எல்லாம். ஆனால் மூத்த தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி வந்ததுன்னு ஒருத்தர் கேட்டாங்களா? ஒரே ஒருத்தர், யாருமே கேட்கலங்க. இதுதாங்க திமுக, இதுதாங்க திராவிட மாடல் அரசு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு ஊடகத்தில் பேசுகிறாரு, எனக்கு அப்புறம் எங்கள் வீட்டிலிருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னாரு. ஐயோ, அதை நாங்கள் நம்பணுமே. உங்கள் வீட்டிலிருந்து அரசியலுக்கே யாருமே வரமாட்டேன்னு சொன்னது ஸ்டாலின் ஐயா. ஆனால் இன்னைக்கு தன்னுடைய மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டார் ஐயா. அந்த கிரீடத்தை உதயநிதி தலையில் வச்சுருக்காருங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு வளர்ந்துருங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வருத்தப்பட வேண்டியதே இல்லை. எப்படி உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து பண்ணணும்னு சொன்னாரோ, அதே போல் அவர் துணை முதலமைச்சராக வந்துட்டார்ல. மழை பெஞ்சாலும் சென்னை வெள்ளத்தில் மிதக்காதுங்க. தமிழக மக்களை உதயநிதி காப்பாற்றிடுவார். நம்புங்க. நம்பி ஏமாந்து போன இனம் தான் நாம். முன்னாடியே நாங்கள் சொன்னோம், தேர்தல் நேரத்திலெல்லாம் இந்த திமுக காரங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இவர்களுக்கு ஓட்டு போட்டால் மக்களிடம் வாக்குகளை பெற்று மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவார்கள், இவர்கள் தங்களுடைய குடும்பத்தை வளர்த்ததான் முயற்சி செய்வார்களை ஒழிய மக்களின் நலனை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று படித்து சொன்னோம். ஆனால் மக்கள் கேட்கல. இன்றைக்கி பார்த்தீங்களா, ஒரே வீடு தான், அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர். தமிழ்நாடு எவ்வளோ பெரிய மாநிலம், எத்தனை அமைச்சர் இருக்காங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி ஐயா ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உதயநிதிக்கு தான் இருக்குன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் ஏற்புடையதாக இருக்கா? அப்போ மக்கள் கேள்வி கேட்கணும்ல. மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய நாள் வரும், தேர்தல் வரும்ல. 2026க்குன்னா 100 வருஷமாக இருக்குது, 2 வருஷம் தானே இருக்குது. மக்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாம், அந்த வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாக்கின் மூலமாக இந்த திராவிட மாடல் அரசுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த திராவிட கட்சிகளை புறக்கணியுங்கள். நல்லதொரு தமிழ் தேசிய அரசியலை படைக்க பாடுபடுங்கள். அதுதான் சரியானதாக இருக்கும். குறிப்பாக உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிட்டாருப்பா. தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனையை பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னத்தை பண்ணுறது? இதெல்லாம் சரி பண்ணணும். உங்களிடத்துல தான் அந்த வாக்கு என்னும் அந்த அதிகாரம் இருக்குது. அதை இவர்களுக்கு எதிராக செலுத்துங்கள். அனைத்தையும் மாற்றுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும். தமிழ் தேசிய அரசியல் அதனை சொல்லும். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து அவருடைய அப்பா அழகு பார்க்குறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.